நந்தினி. அத்தியாயம் 10. அனிருத்த பிரம்மராயரோடு நான். பழையாறை வந்து சேர்ந்து 2 நாட்கள் ஆகின்றன. தந்தை வழக்கம் போல நந்தவன தோட்டத்தை பராமரிப்பதை தொடர்ந்து விட்டார். காலை கோவில், மதியம் தந்தைக்கு உணவெடுத்து போவது, மாலை வரை அவருக்கு உதவியாக இருந்து திரும்புவது என்று வழக்கமான பணிகளில் நானும் மூழ்க ஆரம்பித்தேன். கரிகாலரின் நினைவு தோன்றும் போதெல்லாம் கடினப்பட்டு அதனை மறைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடிவிடுகிறது. 6 திங்கள்களுக்கு முன்புதான் இதே இடத்தில் குந்தவையை சந்தித்தேன், அவமானப்பட்டேன். அதன்பின் நடந்தவை அத்தனையுமே கனப்பொழுதில் கனவு போல கரைந்து போய்விட்டதே. நினைத்து கூட பார்த்திருப்பேனா நான் கரிகாலரை சந்தித்து பேசுவேன் என்று? பேசித்தான் என்ன பயன்? நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை எனும் போது என் மேலேயே எனக்கு கோபம் வந்தது. மதிய உணவு முடித்து தந்தை சிறிது நேரம் உறங்கச் சென்றார். புதிதாக சில இளம் பூச்செடிகள் வந்திருக்க அவற்றை நடுவதற்கு நான் இடம் பார்த்து கொண்டிருந்தேன். வண்ண வண்ண பூக்களை தரக்கூடிய செடிகள் என்பதால் ஒரே இடத்தில் வைக்காது வேறு வேறு இடங்களில் நடத் தொடங்கினேன். வெயில் சாயும் நேரம். என் நிழல் கிழக்கு திசை நோக்கி நீண்டது. ஏதோ ஒரு உருவம் என் நிழலை மறைக்கிறது என்பது புரிய வர நிமிர்ந்து பார்த்து திடுக்கிட்டேன். நேர் எதிரே பிரம்மராயர் நின்றிருந்தார், விஷம புன்னகையோடு. நான் வணங்கினேன். அண்ணன் இங்கு இல்லை, தந்தையை அழைக்கட்டுமா ஐயா? தட்டு தடுமாறி வந்தன வார்த்தைகள். தேவையில்லை, நான் வந்திருப்பது உன்னிடம் பேச என்றார். சோழத்தின் பிரம்மராயர் என்னிடம் பேச இத்தனை தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயா. குரல் கொடுத்தால் நான் ஓடி வந்திருப்பேனே என்றேன் நான் வேண்டுமென்றே. நீ கேட்க விரும்பும் குரல் என்னுடையதாக இல்லாவிடில் அழைத்தது வீணாகிவிடுமே நந்தினி. அதனால்தான் நானே வந்தேன். யார் கண்டது? நீ அழைத்து நான் வரும் வேளை கூட ஒரு நாள் வரக்கூடுமோ என்னவோ என்றார் பிரம்மராயர். புரியவில்லை ஐயா என்றேன். புரிய வைக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர் சற்று நெருங்கி வந்தார். என் தலை கோதினார். அமைதியாக நின்றேன் நான். வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அல்ல நந்தினி. விரும்புவதெல்லாம் நடந்துவிட இங்கிருக்கும் நாம் அனைவருமே சூழ்நிலை கைதிகள் தானம்மா. நம்மை சுற்றியுள்ளோர் நலனுக்காக இயலாது என்ற விஷயங்களை கூட விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முடியாது என மறித்து நின்றால் அதே வாழ்க்கை நம்மை தண்டித்து விட்டு போய்விடும். அமைதியானது ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது உனக்கு எனும்போது அதனை வீணாக்கி கொள்ளாதே நந்தினி. அன்பான ஒரு தந்தை, பாசமான ஒரு அண்ணன், உனக்கென காலம் தந்த ஒரு குடும்பம், சுயநலம் என்ற சேற்றினை எடுத்து அதன் மேல் வீசிவிடாதே நந்தினி என்றார் பிரம்மராயர். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு விளங்கவில்லை ஐயா. பறந்து விரிந்திருக்கும் இந்த சோழ தேசத்தின் பிரம்மராயன் நான். அறிந்து கொள்ள சற்று தாமதமாகுமே தவிர எனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் எங்கும் நடந்துவிடாது என்பது கூடவா உனக்கு புரியவில்லை? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனே ஐயா? ஏதும் அறியாதவளாக கேட்டேன். தெரிந்தே செய்திருப்பின் இந்நேரம் உன்னிடம் பேசி கொண்டிருக்க மாட்டேன் பெண்ணே. எதை நினைத்து நீ செய்தாய் என்பது தெரியாது போகலாம். ஆனால் செய்ததின் விளைவினை வெகு விரைவில் நீ காண்பாய் என்றார். நேரடியாக கூறுங்கள் ஐயா. தங்களின் பேச்சின் சூட்சுமத்தினை புரிந்து கொள்ளும் அளவிற்கு வயதில்லை எனக்கு. நேரடியாக கேட்கவா? சோழத்தின் இளவரசர் கரிகாலரை நீ அறிவாயா? கேட்ட பிரம்மராயரின் வார்த்தைகளில் அதிர்ந்து போனேன் நான். கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை பற்றி என்றேன். பொய். கேட்கக்கூடாத கேள்விகளை அவர் முன்பு நீ கேட்டிருக்கிறாய் என்று பிரம்மராயர் கூற இடிந்து போனேன் நான். இவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பது புரிந்து போனது. அது எனது தனிப்பட்ட விஷயம் ஐயா என்றேன் தடுமாறியபடி. அதை கேட்டவுடன் வாய்விட்டு சிரித்தார் பிரம்மராயர். ஆக கரிகாலரை சந்தித்திருக்கிறாய், அவரோடு பேசியும் இருக்கிறாய். இதனை குந்தவை கூறிய போது கூட நான் நம்பவில்லை. இப்போது உன் வாயாலேயே நீயே கூறும்போது ஆச்சரியப்படுகிறேன் உன்னை பார்த்து. இருக்கட்டும், ஏதோ தனிப்பட்ட விஷயம் என்றாயே நீ. சோழத்தின் இளவரசர் கரிகாலரோடு ஒரு சாதாரண பெண் எவரும் இல்லாத இடத்தில் எவருக்கும் தெரியாது பேசுவது தனிப்பட்ட விஷயம் அல்ல நந்தினி. சோழத்தின் எதிர்காலம் பற்றிய விஷயம். உன் ஒருத்தியின் ஆசையால் அது பாழாகிவிடக் கூடாது என்ற கவலை தரும் விஷயம் என்றார் பிரம்மராயர். மிரண்டு போனேன் நான். ஆக குந்தவை இவரிடத்தில் கூறியிருக்கிறாள். இவர் அது உண்மைதான் என்பதை என்னிடத்தில் உறுதி செய்திருக்கிறார். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டேன் நான். குந்தவைக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வியும் குடைந்தது என்னை. என் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் போலும் பிரம்மராயர். நிறைய யோசித்து குழப்பிக்கொள்ளாதே நந்தினி. குந்தவையிடம் நீ மோதியது உடல் அளவில் மட்டும் அல்ல, உள்ளத்து அளவிலும் தான். அன்றிலிருந்தே உன் ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கப்படுகிறது. அரசியல் என்பது சாதாரண விஷயமல்ல நந்தினி.
அதை சரியாக செய்ய தெரிந்தவள்தான் குந்தவை என்றார் பிரம்மராயர். திட்டமிடவில்லை ஐயா, ஏதோ எத்தேசையாக நடந்தது என்றேன். நம்புகிறேன். அதே சமயம் நம் தகுதி என்ன என்பதை அறிந்து நீ விலகி இருக்க வேண்டும். அதை செய்யாததுதான் தவறு என்றார். இளவரசர் கரிகாலரை விரும்பாது போக எந்த பெண்ணாலும் முடியுமா ஐயா? முடியாதுதான் நந்தினி. ஆனால் அதன் விளைவுகள் என்னவாகும் என்பதை ஒரு கணம் யோசித்திருந்தால் அந்த எண்ணமே வந்திருக்காது. வயதில் சிறியவள் நீ. சில விஷயங்களை அத்தனை வெளிப்படையாக பேசிவிடவும் முடியாது. அது போகட்டும், நான் கேட்கும் கேள்விக்கு ஒளிவு மறைவில்லாத நேரடியான பதில் தேவை என்றார். இம்முறை குரலில் சற்று கண்டிப்பு தெரிந்தது. கேளுங்கள் ஐயா என்றேன் நான் வார்த்தைகளை விழுங்கியபடி. காஞ்சியில் இளவரசரிடம் என்ன பேசினாய்? ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அங்கு நடந்ததை அப்படியே கூறு. ஏதாவது கூறி ஏமாற்ற எண்ணாதே. உன் தந்தை மற்றும் தமையனின் உயிரே போகக்கூடிய அளவிற்கான விஷயம் இது. திருமலை மேல் நான் கொண்டிருக்கும் அன்பிற்காகத்தான் இப்போது உன் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன். உனக்கான கடைசி வாய்ப்பு இது என்பதை மறவாதே என்றார் பிரம்மராயர். என் நேசத்தை அவருக்கு தெரியப்படுத்தினேன். எந்த இடத்தில் கேட்டார் பிரம்மராயர். நான் இருந்த பதட்டத்தில் அவரது கேள்வியின் உட்பொருளை புரிந்து கொள்ள இயலவில்லை என்னால். காஞ்சி கைலாயநாதர் கோவிலில் என நான் கூற சட்டென்று அதிர்ந்தார் பிரம்மராயர். எனில் கைலாயநாதர் கோவிலில் உன்னோடு வெகுநேரம் பேசி கொண்டிருந்தது கரிகாலரா? வேறு எவரோ ஒரு நபரோடு நீ பேசி கொண்டிருந்ததாகத்தானே குந்தவை என்னிடம் கூறினாள். கரிகாலனை திருவரங்கத்தில் சந்தித்தாய் என்பது தெரியும். அரங்கரின் கோவிலுக்கு அவன் வருகை தந்தபோது நீயும் அங்குதான் இருந்தாய் என்பதும் தெரியும். ஆனால் காஞ்சியில் உன்னோடு பேசியது கரிகாலன் என்பது நீ கூறிய பிறகுதான் எனக்கே தெரியும் என அவரையும் மறந்து வார்த்தைகளை கொட்டிவிட்டார் பிரம்மராயர். அப்போதுதான் எத்தனை பெரிய மடத்தனம் செய்திருக்கிறேன் நான் என்பதும் எனக்கு புரிந்தது. கைலாயநாதர் கோவிலில் என்னுடன் இருந்தபோது வேறொரு வேடத்தில் அல்லவா இருந்தார் அவர். இதை எப்படி மறந்து போனேன்? எனக்கே என்னை நினைக்கையில் வெறுப்பாக இருந்தது. மேலே சொல் நந்தினி. என்ன பேசினாய்? என்ன பதில் கிடைத்தது? அத்தனையும் முழுவதுமாக எனக்கு தெரிய வேண்டும் என கடுமையாக கேட்டார் பிரம்மராயர். பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளேன் என்பது புரிந்தது. வீணாக எதையும் மறைப்பதால் எந்த பயனும் இல்லை. கரிகாலரும் நம்மை ஏற்கப் போவதாக தெரியவில்லை. எனில் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்திற்காக என்னை சார்ந்தவர்களின் உயிரை ஏன் இழப்பானேன்? சொல்லிவிடலாம் என முடிவெடுத்தேன் நான். அங்கு பேசியவற்றை அப்படியே கூறினேன். கவனமாக கேட்டுக்கொண்டார் பிரம்மராயர். ஆக நீதான் உன் நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாய், கரிகாலர் அல்ல, சரிதானே? சரிதான் ஐயா என்றேன் நான் கண்ணீரை அடக்க முடியாமல். அதை கண்டு சற்று நெகிழ்ந்தார் போலும் பிரம்மராயர். நந்தினி, உன்னை பார்த்து இரக்கப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் நான். எதையாவது மனதில் நினைத்து கொண்டு நீ இப்படியெல்லாம் செய்தாயா? அல்லது உண்மையாகவே கரிகாலனை விரும்புகிறாயா என்பது பற்றிய கவலையே இல்லை எனக்கு. எதுவாயினும் சரி செய்துவிட முடியும் என்னால். ஆனால் கரிகாலனுக்கு உன்மேல் இதே எண்ணம் வந்துவிடக் கூடாதே என்ற ஒரே கவலைதான் எனக்கு. எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரச குடும்பத்தினரின் கவலையும் இதுதான். ஏனெனில் கரிகாலனுக்கு புரிய வைக்க கடவுளாலும் முடியாது. சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறோமா என்பது அவனுக்கே தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை எல்லாம் சரியாக்கி காட்டுபவன் கரிகாலன். நல்லது, உன்னிடம் தெரிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொண்டேன். இதை எவரிடமும் கூற மாட்டேன் என்ற உறுதியையும் உனக்கு அளிக்கிறேன். ஏனெனில் இங்கு நீ கூறியவை குந்தவைக்கு தெரிந்தால் நீ இருந்த தடமே தெரியாது செய்து விடுவாள். அதனால்தான் சொல்கிறேன், வேறு எவரிடமும் இது பற்றி பேசாதே. எது நடப்பினும் ஏற்றுக்கொள். அது உன்னை சார்ந்த எல்லோருக்குமே நல்லது. மறுபடியும் நான் உன்னை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாதே நந்தினி என்று பிரம்மராயர் சட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தார். ஐயா, என் உண்மையான பெற்றோர் எவரென அறிவீர்களா நீங்கள்? சத்தமாக கேட்ட என்னை திரும்பி பார்த்தார் பிரம்மராயர். தூரத்தே இருந்தாலும் அவரது கண்கள் கலங்கி இருப்பது எனக்கு தெரிந்தது. அது தெரிவதால் இனி எந்தவித பயனும் இல்லை நந்தினி. பட்டர்தான் உன் தந்தை இப்பிறவிக்கு, அதை மறவாதிரு என்று கூறிவிட்டு விரைந்து சென்று மறைந்தார் பிரம்மராயர். உடல் தளர்ந்து போய் உள்ளம் சலித்து போய் வெறுமையாக உணர்ந்தேன் நான். எதற்குமே பயனில்லாத ஒரு வாழ்க்கையினை எதற்கு எனக்கு அளித்தாய் இறைவா என கதறி அழ ஆரம்பித்தேன். மழை தூரத் தொடங்கியது. என் முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில் முடிந்துவிட்டதை அறிந்து துடித்தேன். உள்ளே குந்தவையின் முகம் ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தது என்னை பார்த்து. இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அப்போதிருந்தே அறிவுறுத்தி வந்தேன் உன்னை. கரிகாலனை பயன்படுத்தி உன் லட்சியத்தை அடையவே முடியாது என்று
கேட்கவில்லை நீ, இப்போது அனைத்தும் பாழாகிவிட்டது என்றது உள்ளே இருந்து ஒரு குரல். இல்லை, எதுவும் பாழாகவில்லை. என்னை வெல்ல குந்தவையை நான் விடப்போவதும் இல்லை என்றேன் நான் உறுதியாக. இனி என்ன செய்ய முடியும் நந்தினி? பிரம்மராயர் அறிந்து கொண்டார் உண்மையினை. விரைவில் இது குந்தவைக்கும் தெரிய வரும். எனில் உனது நிலைமை என்ன? கேட்டது என் உள்மனம். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். குந்தவைக்கு இது தெரிய வேண்டும். காஞ்சியில் நான் சந்தித்தது கரிகாலரைத்தான் என்பது தெரிய வேண்டும். தெரிந்தால் என்னை தண்டிக்க துணிவாள், ஏதாவது செய்வாள். அதுவே அவளுக்கு ஒரு பேரிடியாக விழும் என்றேன். சித்தம் கலங்கிவிட்டதா உனக்கு? ஏதேதோ உளறுகிறாய்? கேட்டது உள் மனதின் குரல். இல்லை, இப்போதுதான் தெளிவாக உணர்கிறேன். பிரம்மராயர் கூறிய அந்த வார்த்தைகள் போதும். எடுத்த எந்த ஒரு முடிவையும் சரியாக்கி காட்டுவார் கரிகாலர் என்ற அந்த வார்த்தைகள் போதும். நான் நினைத்ததை நடத்தி முடிக்க என்றேன். அதை வைத்து என்ன செய்ய போகிறாய்? எப்படி சாதிப்பாய்? என்னை நேசிப்பது என்ற முடிவை கரிகாலரை எடுக்க வைக்கப் போகிறேன். அதனை சரியாக்கி காட்டும் வேலை அவருடையதாகிவிடுமே. இது எப்படி நடக்கும்? நீ கேட்டுத்தான் அவன் மறுத்து விட்டானே, பிறகு எப்படி இது சாத்தியம்? கேட்டது என் உள் மனதின் குரல். நான் கேட்டு மறுத்தது உண்மைதான். ஆனால் என்னை நேசிப்பார் கரிகாலர், நேசிக்க வைக்கப்படுவார். அதை செய்ய போவது நான் அல்ல, குந்தவை. ஆம், குந்தவையால் தான் கரிகாலர் என்னை நேசிக்கப் போகிறார் என்று கூறிவிட்டு வெறி பிடித்தவள் போல சிரிக்க ஆரம்பித்தேன். அதை கண்டு என் உள்குரல் மருண்டு அமைதியாகி போனது. குந்தவையின் இடத்தில் நான் இருந்தால் அடுத்து என்ன செய்வேன் நான்? தீவிரமாக யோசித்தேன். ஒரு விஷயம் வெளிப்பட்டது. அதுதான் சரி, அப்படித்தான் செய்வாள் அவள் என உறுதியாக தோன்ற, அதற்கான எனது எதிர் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்தேன். நள்ளிரவு நேரத்தில் கண் விழித்தேன். தந்தையின் அறையிலிருந்து ஏற்கனவே எடுத்து வைத்த ஓலை ஒன்றில் சில வரிகளை எழுதினேன். படித்து பார்த்தேன். திருப்தியாக இருந்தது. எடுத்து அடுக்களையில் எவரும் தொடாத இடத்தில் மறைத்து வைத்தேன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.